शिवाय गुरुवे नमः श्री मात्रे नमः। ओम महागणपतिये नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। இந்த டிவைன் இன்னர் லைட் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். மெயினாக நம்மளோட உடம்பை பற்றி, மனசை பற்றி, கொஞ்சம் இஷ்ட தேவதை வழிபாடு, கடவுள் ஏன் நம்ம வர்ஷிப் பண்ணுறோம், அது மாதிரிலாம் பதிவு போட்டிருக்கோம். இந்த பதிவு மெயினாக ஒரு ஹீலிங். நம்மளோட உடல்நிலை எப்போ நமக்கு சரியில்லையோ, இல்லை நம்மளோட வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா எப்படி நம்மளை இதை ஹீல் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரின்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட் எய்ட். ஆனால் இதுலேயே ஆல்மோஸ்ட் நமக்கு நல்ல எஃபெக்டிவாக நீங்கள் நாளாக எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதை நல்லா ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ண முடியும் எந்த நோயும். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பு சரியில்லைன்னா நம்ம வீட்டு வைத்தியம் பண்ணுறோம், இல்லைன்னா டாக்டர்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகிறோம், கூட்டிகிட்டு போகிறோம், குழந்தைங்களையோ நம்ம வீட்டில் உள்ளவங்களையோ. ஸோ ஆனால் நான் இப்போ சொல்கிற ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட் ப்ரொசீஜர் போயிடலாம். எப்படின்னு பாருங்கள். ப்ரொசீஜருக்கு முன்னாடி நமக்கு எப்போ வேணால் ஒரு கிளாஸ் வாட்டர், நார்மல் கிளாஸில் ஒரு தண்ணி ஃபில் பண்ணிங்க. பின்ன இதை எப்படி நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம குடிக்கிறது தான் இந்த ஹீலிங் மெத்தட். எப்படி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நான் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு சூஸ் பண்ண வேண்டிய மந்த்ரா ஆர் ஸ்லோகாஸ் இது முதல்ல. இப்போ இன்டர்நெட்லேயும் சரி, மற்ற நீங்கள் எங்கே குருஜி மற்ற வேறு எங்கேயாவது இது சாதனை பண்ணாலும் அவங்கள ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. ஹெல்த் மந்த்ரா, நிறைய மந்த்ரா இருக்குது. அதில் அந்த மந்த்ராஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏற்கனவே நீங்கள் எதாவது சாதனை பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு மந்திரம் உபதேசம் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மந்திரம் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது, இப்போ உங்களோட இஷ்ட தெய்வத்தா இருக்குன்னா, நீங்கள் எல்லாருக்கும் ஒரு இஷ்ட தெய்வத்தா இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தாக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடல்களோ ஸ்தோத்திரங்களோ நீங்கள் டெய்லி சொல்லுவீங்க, இல்லை மந்திரம் சொல்லுவீங்க, அதையே சூஸ் பண்ணிங்க. அந்த மந்திரமே சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டெய்லி பூஜா ரூமில் உட்காந்து அந்த ஸ்லோகத்தை தான் சொல்கிறோம். அந்த மந்திரத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? மந்த்ரா ஸ்லோகா எனிதிங். ஆனால் அதை நீங்கள் டெய்லி சான் பண்ணுறதா இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. பின்ன நீங்கள் பூஜா ரூமில் உட்காந்து பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த அப்பயே இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிடலாம். இதை நீங்கள் எடுத்து வச்சிங்க ஒரு கிளாஸ் வாட்டரை. பின்ன நீங்கள் நார்மலாக உங்களோட சாதனைலாம் முடிச்சதுக்கப்புறமும் சரி, இல்லை இன்பிட்வீனும் சரி, நீங்கள் இந்த வாட்டரை எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போயுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ஒரு ரிசீவிங் ஹேண்ட் இடத்துக்கு, அதில் சக்தி ரிசீவ் பண்ணுறதா நீங்கள் பாவிச்சுட்டு இதை மேல் நோக்கி ஆகாசத்தை பார்த்த மாதிரி வச்சுங்க. வலது கையை அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர், அந்த தண்ணி மேலே நீங்கள் லைட்டாக மூடின மாதிரியோ இல்லை அதுக்கு மேலேயோ கை வச்சுக்கலாம், உங்களோட சௌரியம். ஆனால் நீங்கள் உங்களோட மனசில் கண்ணை மூடிக்கலாம், இல்லை கண்ணை திறந்துட்டு நீங்கள் அதை ஏதாவது ஸ்தோத்திரம் படிக்கிறனாலும் படிக்கலாம். நீங்கள் எப்படி இருக்கணும்னா உங்களோட இடது கை வழியாக சக்தி ஆகாசத்துலேருந்து பின்ன வலது கை வழியாக அந்த தண்ணிக்கு போகிற மாதிரி நீங்கள் பாவனை பண்ணுங்க. நாளாக அது உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாகவே தெரியும், சக்தி உள்ளே போகிறது. இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு மந்திரம் சான் பண்ணலாம். எந்த மந்திரமாகனாலும் இருக்கலாம். பாருங்கள், உதாரணத்துக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இது மாதிரி ஒரு 1 or 3 times நீங்கள் சான் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் டெய்லி பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணணும். இப்போ நீங்கள் இதை புதுசாக ஆரம்பிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு மந்திரமோ ஸ்தோத்திரமோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மினிமம் 3 மாதத்துக்கு, மற்றபடி 2 மாதத்துக்கு அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் பண்ணுற மாதிரினா 1 மாதம் கூட போதும். ஃபஸ்ட்டு உங்களுக்காக மட்டும்தான். அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லிமிட் கிடையாது. இதை நீங்கள் டெய்லி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். ஆனால் இதை நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு
ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள். அதான் ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் அதே வாட்டர் சார்ஜ் பண்ணுற மாதிரி, பூஜை பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணுற மாதிரினா 1 மாதம் கூட போதும் உங்களுக்கு பண்ணுறது. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு இல்லை 2 மாதம் கழிச்சு இப்போ வீட்டில் யாருக்காவது வந்து சின்னதாக ஒரு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதே மந்திரத்தை சாண்ட் பண்ணி, இந்த மாதிரி நான் சொன்ன ப்ரொசீஜர் கையில் மாதிரி வளர வச்சு சாண்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு எஃபெக்டிவாக அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடிவு கிடைக்கும். சிலப்போ முழுமையாகவே தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இதை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். இதை நம்ம ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இதோட எஃபெக்டிவ்னஸ் வளரணும்னா இதை நீங்கள் டெய்லி உங்களுக்கு நீங்கள் பண்ணணும். பிரச்சனை இருக்கோ இல்லையோ டெய்லி பண்ணணும். டெய்லி பண்ண என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த கைகளில் நல்லா அந்த பிராணசக்தி நல்லா ஓடுறது தெரியும். ஓகேங்களா? பின்ன இதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். இது வந்து நமக்கு 1 மாதம் பண்ணிட்டு 2 மாதம் பண்ணிவிட்டு ரெகுலராக பண்ணினதுக்கப்புறம் நல்லா ஹீல் ஆகுதுன்றதுக்காக வெளியில் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இல்லாத ஆளுங்களுக்கு நம்ம எமர்ஜென்சியில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஹேண்டால் அதுக்கு வேறு டெக்னிக் நான் சொல்லித்தரேன். அது மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் சார்ஜிங் உங்கள் ஃபேமிலி மਤਲਬ இப்போ நம்ம அம்மாவாக இருந்தால் தன்னோட பிள்ளைகளுக்கு, இப்போ ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்க்கு, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு, இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி அவங்க கூட நமக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அவங்களுக்கு முடியாது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது இப்போ என்னோட நோக்கமே இந்த ஹீலிங் டெக்னிக் என்னென்னா எல்லார் வீட்லேயும் ஒரு மினிமம் ஒரு ஹீலர் வேணும். ஆனால் எல்லாரும் ஆக முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம டெய்லி இதை பயிற்சி பண்ணணும். இப்போ வந்து ஒரு ப்ரொசீஜர் நான் சொன்னேன்ல, ஒரு இஷ்ட தெய்வத்தோட ஸ்தோத்திரம் தான். நான் புதுசாக எந்த மந்திரமும் சொல்லலாம். உங்கள் இஷ்ட தெய்வம் அதோட ஸ்தோத்திரம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இல்லைன்னா சரி இஷ்ட தெய்வத்தை இல்லாமல் வேறு ஏதாவது இப்போ வந்து நமக்கு சிவா மਤਲਬ திரியம்பகம் யஜாமகே சுகந்தி முஷ்டிவர்ணம் ஒரு வாரம் மந்திரம் மிருத்யோர் முஷ்ய மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரம் அது கூட யூஸ் பண்ணலாம் எஃபெக்டிவாக. இல்லை நீங்கள் அனுமான் சாதகர் அனுமான் மந்திரம் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. அதில் முக்கியமாக இன்னொன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது நமக்கு இயற்கையாகவே தெரியும். இந்த தண்ணின்றது வாட்டர் வந்து ஆக்சுவலி நீங்கள் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து இதுக்கு ஆக்சுவலாகவே இதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் இருக்குது. ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சில வாட்டருக்கு இயற்கையான ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜ் இருக்குது. ஆனால் இந்த சயின்ஸ் எல்லா சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபீல்டு வச்சுருந்தாலும் நம்ம வந்து இதையே எடுத்துகிட்டு போய் ஒரு மின்சார சர்க்யூட்லேயோ இல்லை பக்கத்தில் ஒரு காந்தத்துலேயோ வச்சுருந்தாலும் இதோட மாலிகுல் சேம் லைட்டாக மாறுது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறுது. பின்ன அதே மாதிரி வாட்டருக்கு மெமரி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் ஹஸ் காட் மெமரி. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், என்ன இது பண்ணுறோம், பாசிட்டிவான விஷயம் சொன்னோன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் அந்த எமோஷன்ஸ் அது கேரி பண்ணுது. நெகட்டிவ் எமோஷன்ஸும் கேரி பண்ணுது. இப்போ நம்ம இது மாதிரி இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஒரு பிராணசக்திக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுத்து அந்த தண்ணிக்கு அனுப்புகிறோம். அந்த தண்ணி நம்ம பருகும்போது அது நம்மளோட அன்னமய கோஷத்தில் கரெக்டாக உள்ளே போய் சேருது. நீ என்னோட வீடியோஸ் நீங்கள் முன்னாடி அந்த மைண்ட் பாடி சோல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பஞ்ச கோஷத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஹீலிங் டெக்னிக் என்ன ஆகுதுன்னா இம்மீடியட்டாக நம்மளோட அந்த சக்தியை காட்லி வைப்ரேஷனை அந்த மந்திரத்தோட சக்தியை இம்மீடியட்டாக நம்மளோட அன்னமய கோஷத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அப்போது நமக்கு வந்து நமக்கு வந்து அதோட ஹீலிங் கெப்பாசிட்டி இன்னும் அதிகமாக கூடுது. ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாகவும் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த சென்ஸ். பின்ன டெய்லி பண்ணுறதுனால நீங்கள் டெய்லி பண்ணி பழகிட்டதுனால நீங்கள் யாருக்காவது ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் இது பண்ணி கொடுக்கும்போது அது எஃபெக்டிவ்னஸ் அதிகமாகும். அதனால் சொல்கிறேன் நம்மளோட இந்த 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 பயிற்சி உங்களுக்கு எஃபெக்டிவாக வேணும்னா நீங்கள் டெய்லி பண்ணணும். நீங்கள் மட்டும் இல்லை, வீட்டில் இன்னொரு ஆளையும் நம்ம வச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறவங்கன்னா நம்மளோட பசங்களுக்கும் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. அவங்களும் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பண்ணட்டும் டெய்லி. அது உங்களுக்கு கூட யூஸ் ஆகலாம் நாளைக்கு. அது இல்லாமல் இதை டெய்லி பண்ணுறதுனால இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டெய்லி உங்களோட உடம்பு டீடாக்சிஃபிகேஷன் ஆகுது. நீங்கள் இதை காலையில் பண்ணி குடிச்சு பாருங்கள். இல்லை நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணிட்டு படுக்கலாம். உங்களுக்கு ஹீலிங் இனிஷியேட் ஆகும். நைட்டு காலையிலையும் பண்ணுங்கள், உங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் ஆகும். ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக். நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். உங்களுக்கு அதான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதை ஷேர் பண்ண வேண்டியது யங்ஸ்டர்ஸ். என்னோடய சேனலில் நீங்கள் மற்ற வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
நிறைய மத்தலப் ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் பற்றியும் எப்படி நம்ம சாதனை பண்ணுறதை பற்றி இருக்கும். அது நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. இன்னும் டாபிக் வந்து இந்த 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 இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவன் டெக்னிக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா வாட்டர் ஹஸ் காட் எ மெமரி. ஸோ அதனால் மந்திர சக்தி கொடுத்து நம்ம குடிக்கும்போது நேராக நம்மளோட அன்னமய கோஷத்துக்கு அது வந்து கரெக்டாக போயிடுது. ஓகேங்களா? அது இல்லாமல் இதை இன்னும் எஃபெக்டிவாக நீங்கள் இதை இன்னும் எஃபெக்டிவ் பண்ணணும் இதுனா அதுக்கு நான் வந்து ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நம்மளோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராணசக்தி தான் நம்ம இந்த கொடுக்குறோம் த்ரூ ஆகாசத்துலேருந்து இழுத்து அது வழியாக தான் போகுது நம்ம கையில். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் எப்பயுமே ரிசீவிங் ஹேண்ட், இது வந்து சகசராருக்கு ஈக்குவலன்ட்டு. ஸோ கரெக்டாக அது கரெக்டாகி பண்ணும். நம்ம இதை டெய்லி பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸாக வந்துடும். இன்னும் எஃபெக்டிவாக பண்ணலாம், அதிகமான பிராணசக்தி மத்தலப் உங்களுக்கு டேப் பண்ணி ஹீலிங் ஃபாஸ்ட்டாக வேணும்னா நான் ஏற்கனவே நம்ம வீடியோஸும் போட்டிருக்கேன், ஒரு கை பயிற்சி போட்டிருக்கேன். சின்ன ஒரு உடற்பயிற்சி வேணும். ஏன்னா நம்மளோட கைகளில் ஏதாச்சும் பிளாக்கேஜஸ் இருக்கும். சாதாரணமாகவே நம்ம வந்து உட்காந்துருக்கோம், இல்லை மொபைல் பார்க்குறோம், எதாவது பண்ணுறோன்னா நம்மளோட கைகள் வந்து ஒரே அடியாக வச்சுருக்கோம்னா அதில் வந்து ஒரு சின்ன பிளாக்கேஜஸ் இருக்கும். ஏன்னா இந்த கைகளுக்கு பிராணசக்தி வந்து நம்மளோட இந்த கழுத்து இந்த மூலியமாக தான் வருது, கீழே இருந்து நான் சொன்ன ஒரு நாடிகள் மூலியமாக தான் வருது. ஸோ இதில் பிளாக்கேஜஸ் இருக்கும். இதுக்கு மெயினாக நீங்கள் வந்து கை பயிற்சிகள் பண்ணலாம். நான் அதில் வீடியோவும் போட்டிருக்கேன். இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். ஏன்னா சில பேருக்கு அதில் புஷ்அப்ஸ்லாம் எடுக்கணும். இந்த புஷ்அப்ஸ்ன்றது நம்மளோட உடம்போட வெயிட்டை நம்ம கைகள்லையும் கால்களையும் தான் மேலே பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ எல்லாத்துக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அது அவங்களுக்கு நல்ல, அதை சொல்ல போனால் அவங்களோட ஹோல் பாடி வெயிட்டை அவங்களால பேலன்ஸ் பண்ணுறாங்க ஒரு சில பொசிஷன்ஸில். அப்போ என்னன்னா அந்த கைகளுக்கு வந்து நல்ல பலம் கிடைக்குது, அந்த சக்தி நமக்கு நல்லா போகும். புரியுங்களா? இதெல்லாம் வந்து உங்களோட இந்த ஹீலிங் பவரை அதிகம் பண்ணும். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் அதை சொல்லணும். ஒன்று டெய்லி பண்ணுறது, இன்னொன்று வந்து இதுக்காக உடற்பயிற்சி. இந்த மந்த்ராஸ்ன்றது நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான். எவ்ரி மந்த் எல்லா மந்திரமும் எஃபெக்டிவ். எல்லா ஸ்தோத்திரமும் ரொம்ப எஃபெக்டிவ். நீங்கள் இஷ்ட தெய்வத்தோட நீங்கள் டெய்லி வழிபடுறீங்கன்னா அந்த கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மந்த்ரா கண்டிப்பாக ஹைலி பவர்ஃபுல். இதுதான் வேணும். இப்போ நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருந்தால் கந்த சஷ்டி கவசம் யூஸ் பண்ணலாம். இப்போ ஹனுமான் பக்தராக இருந்தால் ஹனுமான் சாலிசா யூஸ் பண்ணலாம். இப்போ ராம பக்தராக இருந்தால் நம்ம வந்து ராமரக்ஷா ஸ்தோத்திரம் யூஸ் பண்ணலாம். இல்லை டெய்லி விஷ்ணு சஹஸ்ரம் அரை மணி நேரம் நம்ம அவ்வளோ நேரம் கை வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. அதில் ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு லலிதா சஹஸ்ரநாமம்னா அதில் வந்து ஸ்ரீ மாத்ரே நமஹ நிஜ சல்லாபமாது வினிர்பஸ்திக கஷ்டபி ஸ்ரீ மாத்ரே நம, இதை வச்சு கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்டான்ஸஸ் எடுத்து அதையும் வச்சு ரிப்பீட் பண்ணி கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்ராஸ் உங்களோட சாய்ஸ். நீங்கள் டெய்லி பண்ணுறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மாதிரி டெய்லி அது ஃபிக்ஸ் பண்ணிங்க. நீங்கள் டெய்லி எதை யூஸ் பண்ணுறீங்களோ பின்ன அது எஃபெக்டிவ்னஸ்க்கு நான் சொல்லிட்டேன். உங்களுடைய உடற்பயிற்சி அதுவும் ரொம்ப முக்கியம். சரி, பின்ன இதை பண்ணிவிட்டு இதோட எஃபெக்டிவ்னஸை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டெக்னிக் தான். நம்ம வந்து ஃபஸ்ட் எய்டை யூஸ் பண்ண வேண்டியது இதுதான். சரிங்களா? நன்றி பார்த்ததுக்கு.